வஸல்லம் அவர்களுடைய வர்ணனைகளை மக்கள் மயப்படுத்துவோம் என்ற துணைப்பொருளில் இன்று ரஹ்மான் ஜுமா பள்ளிவாசலில் முதலாவது நிகழ்வாக இன்று ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வுக்கு உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி எமது ஜமியத்துல் உலமாவுடைய உப தலைவர்களில் ஒருவரான இன்னும் எமது சாகிரா மத்திய கல்லூரி அதனுடைய உப அதிபர்களில் ஒருவரான எமது மதிப்புக்குரிய பேஷிமாம் பாக்கியத்து சாலியாவுடைய பேஷிமாம் ULS ஹமீத் ஹாமி அசத் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். الحمد لله الذي خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله جل شانه في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيل الله وتربصوا حتى يأتي الله بأمره. صدق الله العلي العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: صلوا كما رأيتموني أصلي. وقال أيضا: حجوا كما رأيتموني أحج. صدق نبينا محمد صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்து. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய உயர்ந்த முன்மாதிரிகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபௌ தாபிஊன்கள், ஸலஃபு ஸாலிஹூன் எனப்படும் முன்னோர்களான நல்லோர்கள் நம் எல்லோர் மீதிலும் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய அன்பும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியவனாக, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தின் தலைப்புறையிலே உட்கார்ந்திருக்கின்றோம். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைப்பது என்ற தலைப்பில் சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். முஹப்பத் என்ற அந்த சொல் அன்பு, நேசம் கொள்வது, ஒருவரின் மீது அளவில்லாத காதலும் விருப்பமும் கொள்வது போன்ற கருத்துக்களை தருகின்றது. ஒருவர் ஒரு பொருளை அல்லது ஒரு மனிதனை நேசம் கொள்கின்ற பொழுது மற்ற எல்லாவரையும் எல்லோரையும் விட அல்லது எல்லா பொருட்களையும் விட அவர் மீது அன்பும், ஆழ்ந்த அன்பும் நேசமும் பாசமும் கொண்டு அவருக்காக அல்லது அந்த பொருளுக்காக அர்ப்பணம் செய்கின்ற ஒரு உன்னதமான நிலைதான் முஹப்பத்.
இந்த இடத்திலே முஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் நேசமும் கொள்வது. இஸ்லாத்துடைய பார்வையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் நேசமும் பாசமும் கொள்வது ஈமானோடு உண்டான ஒரு விடயம். ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது நேசம் கொள்வது கடமை. ஒரு மனிதனுடைய ஈமான் அல்லது ஒரு விசுவாசியுடைய ஈமான் பரிபூரணத்துவம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்ளாத வரை பரிபூரணத்துவம் அடைய மாட்டார். அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் ஒரு மனிதனுக்கு வெகுமதியாக பெற்றுத் தருகின்ற ஒன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு மனிதன் நேசம் கொள்வது. ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக அமைவது அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நேசம் கொள்வது. எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்வதை விட வேறு எந்த பொருளின் மீதும் எந்த உயிரின் மீதும் நேசம் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் மீது கொள்கின்ற நேசத்திற்கு இணையாக சமமாக எதுவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது ஷரியாவுக்கு மாட்டாது. ஆகவே ஒரு உண்மையான விசுவாசி எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுதான் நேசம் கொள்வான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய பிள்ளையை விட தன்னுடைய பெற்றோரை விட இதர மனிதர்களை விட என் மீது நேசம் கொள்ளவில்லை என்றிருந்தால் அவருடைய ஈமான் பரிபூரணத்துவம் அடையாது. புகாரியில் வருகிறது இந்த ஹதீஸ். எனவே ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூரணத்துவம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த மனிதனுக்கு ஆழ்ந்த அன்பும் நேசமும் பாசமும் இருக்க வேண்டும். உண்மையில் உண்மையான ஒரு விசுவாசி மிக உயர்ந்த அன்புள்ளவர்களாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தான் காண வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு அல்லாஹ்வின் மீது வைக்கின்ற அன்புக்கு பின்புதான் ஏனையவர்கள் மீது உண்டான நேசம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நேசத்திலே ஈமானுடைய தன்மை அல்லது ஈமானியத்து இருக்கின்றது என்பதற்குரிய அடையாளம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இப்படியான நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்வதென்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் அணுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, நபிகளார் செய்தது போன்று, நபிகளார் அங்கீகரித்தது போன்று வாழ்ந்து காட்டுவதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு மனிதன் நேசம் கொள்வது என்பதற்குரிய அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் அவனுடைய அகீதாவை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நபிகளால் கூறியது போன்று ஈமான் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஈமான் கொண்டார்களோ அவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும். வணக்க வழிபாடுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நிறைவேற்றினார்களோ அவ்வாறு தான் நிறைவேற்ற வேண்டும். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, இதர சுன்னத்தான அத்தனை வணக்கங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றுவது போன்று ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டும். ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை எவ்வாறு நீங்கள் பார்த்தீர்களோ அவ்வாறு தொழுங்கள். ஹுஜ்ஜு கமா ரஅய்துமூனி அஹுஜ்ஜு, நான் ஹஜ்ஜுடைய கடமையை
நிறைவேற்றியதை எவ்வாறு நீங்கள் பார்த்தீர்களோ அவ்வாறே ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்துடைய லைன்ல சுன்னத்தான பருளான ஒவ்வொரு கருமத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு இபாதத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நிறைவேற்றினார்களோ அவ்வாறு நிறைவேற்றுவதுதான் நபிகளார் மீது உண்டான நேசம் என்பதற்கு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனித வாழ்வு, குடும்ப வாழ்வில், சமூக வாழ்விலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு முன்மாதிரி காட்டி வாழ்ந்தார்களோ அவ்வாறு வாழ்வார். வியாபார விடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வியாபாரம் செய்ய வேண்டும், வியாபாரத்திலே என்னென்ன விடயங்களை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்களோ செய்து காட்டினார்களோ அந்த முறைப்படி வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். திருமண விடயங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று காட்டியிருக்கிறார்கள், கூறியிருக்கிறார்கள். தன்னுடைய அன்பு மனைவிமார்களோடு எவ்வாறு குடும்ப வாழ்க்கை நடத்தினார்களோ அவ்வாறு குடும்ப வாழ்க்கை நடத்துவது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தடுத்த குற்றவியல் விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தவிர்ந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் வாழ்வார். இந்த விடயங்களை வாழ்வதோடு இந்த விடயங்களிலே உண்டான இந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே நல்ல அஹ்லாக்கள் வெளிப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லாக்குடைய உயர்ந்த குன்றாக இருந்தார்கள். உண்மை, நேசம், பணிவு, விட்டு கொடுக்கின்ற மனப்பான்பு, பிறர் மீது அன்பு காட்டுதல், பிறரை மன்னித்தல், பிறரை அரவணைத்தல், தியாகம், அடக்கம், ஒடுக்கம், இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இரண்டர கலந்த பண்பாடுகள். நபிகளாருடைய ஒவ்வொரு செயற்பாடையும் பார்த்தால் ஈமானியத்துவம் அங்கே வெளிப்படும். எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆழ்ந்த முஹப்பத், நேசமும் அன்பும் காதலும் கொள்கின்றான் என்றால் அது ஈமானுடைய உயர்ந்த பண்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்களோ அணு அணுவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்வதுதான் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது உண்டான முஹப்பத் என்பதற்கு அடையாளம். தொழுகையை நிறைவேற்றுவதில்லை, ஜகாத் கொடுப்பதில்லை, இஸ்லாத்துடைய இதர கடமைகளை நிறைவேற்றுவதில்லை. எனக்கும் இஸ்லாத்திற்கும் வெகு தூரம் இருக்கின்றது, ஆனால் நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று சொல்வதில்லை, எந்த அர்த்தமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்களோ அவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்து அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டி அந்த வாழ்க்கையை வாழ்வதுதான் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது உண்டான நேசம் வைத்திருக்கின்றோம் என்பதற்குரிய அடையாளம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு மனிதன் கொள்கின்ற அந்த முஹப்பத் ஏனைய எந்த ஒரு வஸ்து மீதும் ஏனைய எந்த ஒரு பொருளின் மீதும் கொள்ளக்கூடாது. உலகத்திலே கோடிக்கணக்கான பெறுமதியான சொத்துகள் இருந்தாலும் நாம் எவ்வளவுதான் விரும்பக்கூடிய பெற்றோர்கள், பிள்ளைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுதான் ஒரு மனிதன் உண்மையான நேசம் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறான், குல் இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய அன்பு செல்வங்களான பிள்ளைகளும் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களும் உங்களுடைய அன்பு மனைவிமார்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் நீங்கள் விரும்பி சம்பாதித்த உங்களுடைய சொத்துவத்துகள், உங்களுடைய பணங்கள், உங்களுடைய பொருளாதாரங்களும் நீங்கள் எந்த நஷ்டத்தை பயந்து வியாபாரத்திலே ஈடுபடுகின்றீர்களோ அந்த வியாபாரங்களும் நீங்கள் மிக ஆசையோடு கட்டி மிக அன்பாக குடியிருக்கக்கூடிய உயர்தரமான உங்களுடைய வீடுகளும் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட நேசத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடாது. இவையெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட நேசத்துக்குரிய பொருட்களாக அல்லது நேசத்திற்குரிய உயிர்களாக உங்களுக்கு இருக்கும் என்றால் ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி,
அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக புனித போர் அறப்போர் புரிவதை விடவும் உங்களுக்கு நேசத்துக்குரியதாக இருக்கும் என்றால் அல்லாஹ்விடத்தில் இருந்து வேதனை வருவதை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையான் திருமறையிலே சொல்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையில் ஒரு மனிதன் உண்மையான நேசமும் பாசமும் அவனுடைய உள்ளத்திலே ஆறாத இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றதால் அது அல்லாஹ்வின் மீது கொள்கின்ற நேசமும் அல்லாஹ்வுடைய ரசூல் மீது கொள்கின்ற நேசமும் தான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொள்கின்ற நேசத்துக்கு இணையாக எந்த ஒன்றின் மீதும் எந்த ஒரு மனிதனும் உன்னுடைய நேசமும் அமையக்கூடாது. ஏனென்றால் அவ்வாறு ஒரு மனிதனுடைய ஈமான், ஒரு மனிதனுடைய நேசம், ஒரு மனிதன் பின்பற்றக்கூடிய விடயங்கள் அமையும் என்றால் அவனுடைய ஈமான் பரிபூரணத்துவம் அடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை வரலாறுகளை சொல்லி வைக்கலாம். சுவர்க்கத்துக்கென நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் விட என்னை ஈமான் கொள்கின்ற பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூரணத்துவம் அடையும் என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு தேடி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஒவ்வொரு குத்துபாவிலும் இமாம் இரண்டாவது குத்துபாவிலே வர்லல்லாஹும்ம அனில் அஷரத்தில் முபஷ்ஷரா, யா அல்லாஹ் சொர்க்கத்துக்கென நன்மாராயம் கூறப்பட்ட 10 நீ பொருந்திக் கொள்வாயாக என்று இமாம் பிரார்த்தனை செய்ய ஆமீன் என்று நாங்கள் நாவார கூறுகிறோம். அப்படியான 10 ஹலீஃபாக்கள் 10 சஹாபாக்களுள் இரண்டாவது ஸ்தானத்தை உடையவர்கள் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படியான உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி செல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான கரத்தை பிடித்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் எல்லாவற்றையும் விட உங்களைத்தான் நேசிக்கிறேன், ஆனால் என்னுடைய உயிரை தவிர, நான் எல்லாவற்றையும் விட உங்களைத்தான் நேசிக்கிறேன் ஆனால் என்னுடைய உயிரை தவிர என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமரே இல்லை, உமரே உன்னுடைய ஈமான் இன்னமும் பரிபூரணத்துவத்தை அடையவில்லை என்று சொன்னார்கள். உன்னுடைய உயிரை விடவும் என்னை நீ நேசிக்காத வரை உன்னுடைய ஈமான் பரிபூரணத்துவம் உடையதாக ஆக மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, உண்மையில் இந்த வரலாற்றை நாங்கள் மிக நுணுக்கமாக சிந்தித்தால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாதாரணமான ஒரு மனிதரா இல்லை. சொர்க்கத்துக்கென நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள் இரண்டாவது இடத்தை அடைந்தவர்கள். அப்படியான உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கட்டளையிட்டார்கள். இன்னும் எத்தனையோ சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக ஆழமாக நேசித்த வரலாறுகளை நாம் பார்க்கலாம். காபிர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணம் செய்த சஹாபாக்களை தேடி தேடி கொன்ற காலம் அப்பொழுது இருந்தது. எனவே ஸைத் இப்னு தஸினா என்ற நபித்தோழரை காபிர்கள், குறைஷி பெருங்குல காபிர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் அவரை கொலை செய்வதற்காக. ஒரு நாள் அபூ சுஃபியானுடைய தலைமையிலே காபிர்களுடைய ஒரு கூட்டம் ஸைத் பின் தஸினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். அப்பொழுது சென்று, ஸைதே, நீ எங்களிடத்திலே இன்று மாட்டிக்கொண்டு விட்டாய், உன்னை நாங்கள் கொல்வதற்காக வேண்டி தேடி தெரிந்தோம், இப்பொழுது நான் கிடைத்திருக்கிறாய், நீ அகப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே நீ பின்பற்றுகின்ற முஹம்மதை வைத்துவிட்டு நீ இந்த இடத்திலே தப்பி சென்று உன்னுடைய குடும்பத்தை போய் சந்திப்பதற்கு நீ விரும்புகிறீரா என்று கேட்டார்கள். அதற்கு ஸைத் பின் தஸினா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இல்லை, நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று உறுதியாக சொன்னார்கள்.
உஹத் யுத்தத்திலே எத்தனையோ பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காண்டி கண்ணீர் வடித்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நபி சஹாபாக்களுக்கு இருந்த ஆழ்ந்த அன்பையும் பாசத்தையும் எடுத்து காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, உண்மையில் முஹப்பத்துர் ரசூல் என்பது ஒரு மனிதன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆழமான அன்பும் பாசமும் காதலும் நேசமும் என்பதுதான் அதற்கு அர்த்தம். இந்த நேசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிபூரணத்துவமாக வர வேண்டும் என்றால், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக நேசம் கொண்ட ஒருவனாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே அணுவாக பின்பற்றுவதன் மூலம்தான் உண்மையான நேசத்துக்குரியவனாக நானும் நீங்களும் இந்த உலகத்திலே எமது பெயர் நாமங்களை பதிவு செய்து கொள்ள முடியும். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நேசம் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அணிவனவாக பின்பற்றி அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய நல்ல மனிதர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.